யார் இந்த சண்டிகேஸ்வரர்னு தெரியுமா? எல்லா சிவன் கோயில்களிலும் இவரை காணலாம். எல்லாரும் அவர் முன்னாடி சிட்டிகை போடுறதையும் கைத்தற்றதையும் கவனிச்சிருப்பீங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்க அங்கே இருந்தவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்ன பதில், அவர் தவத்தில் இருப்பார், அவருக்கு காது கேட்காது, இப்படி சிட்டிகையும் கையும் தட்டினாதான் அவர் தவத்தில் இருந்து எழுந்து நம்மளை கவனித்து நம்ம வேண்டுதலை கேட்பாருன்னு சொன்னாங்க. ஆனால் இது உண்மை இல்லை. நான் புராண கதையில் அதை பற்றி படித்தப்போ அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, சண்டிகேஸ்வரர் சிவபெருமான் பக்தராகவும் சிவ ஆலயங்களில் காவலராகவும் கருதப்படும் நாயன்மார்னு சொல்கிறாங்க. ஏன்னு தெரியுமா? இவர் தன்னோட சின்ன வயசுல இருந்து சிவன் மீது கொண்ட பக்தியால் மணல்ல லிங்கம் அமைச்சு பாலபிஷேகம் செஞ்சு வழிபட்டு இருக்காரு. இவரோட வழிபாட்டிற்கு இடையூறு செஞ்சதால தன்னுடைய தந்தைன்னு கூட பார்க்காம அவரோட காலை வெட்டி எறிஞ்சாராம். அப்படி வெட்டி எறிஞ்சப்போ சிவபெருமானே அவர் முன்னாடி காட்சி அளித்ததாகவும் அவருக்கு தலைமை காவலராகவும் சிவகணங்களுக்கு தலைவராகவும் பதவி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. இப்படி பதவி கொடுத்ததால தான் என்னமோ இன்றும் எல்லா சிவன் கோயில்களிலும் இவரை காண முடியுது. சிவன் சொத்து கொலை நாசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கான வேலையை தான் இவர் பார்க்குறாரு. சிவன் தான் இவருக்கு தலைமை காவலர் பதவி வழங்கியிருக்காருல்ல, அப்படி என்ன இவர் செய்கிறாருன்னு கேட்டால் இதுக்கான பதில் தான் அவர்கிட்ட போடுற அந்த சிட்டிகையும் கைத்தற்றதும். சிவன் கோயிலில் கொடுக்குற திருநீர் மட்டும் இல்லை, அவர்கிட்ட பாருங்கப்பா, சிவன் கோயிலில் இருந்து நாங்கள் எந்த பொருளையும் எங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போகலை அப்படின்னு அவர்கிட்ட தன்னுடைய கையை தட்டி காட்டுவாங்களாம். அப்படி மீறி எடுத்துக்கிட்டு போனால் சிவகணங்கள் பின்தொடர்ந்து வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தமிழ் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.